அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். தனிச்சிறை என்றால் என்ன, செக்ஷன் 11 ஆஃப் பிஎன்எஸ் டிஃபைன் பண்ணி சொல்கிறது. தனிச்சிறை என்பது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக புரிய வந்துடும். தனியாக படுத்துட்டு இருக்காரு பாருங்க. ஒரு சிறைச்சாலை இருக்குது. சிறைச்சாலையில் இந்த நபர் பார்த்தீங்கன்னா தனியாக உறங்கி கொண்டிருக்கிறார், அல்லது அழுது கொண்டிருக்கிறார், அல்லது புலம்பிக் கொண்டிருக்கிறார், வாட்டவர் ஏதோ ஒன்று. ஆனால் அவர் தனியாக இருக்கிறார். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். தனிச்சிறை என்பது அன்கான்ஸ்டிடியூஷனல். இந்த வார்த்தையை எழுதிட்டு கட்டம் கட்டுங்க. அந்த மாதிரியான தனிச்சிறை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வழக்குகள்லையும் கொடுத்துட முடியாது. அதற்கென்று கால வரம்புகள் இருக்குது. சும்மா எல்லாத்துக்கும் கொடுத்துட முடியாது. ஆனரபிள் கோர்ட் அப்படின்ற மாதிரி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் நிறைய கைட்லைன்ஸு கொடுத்துருக்காங்க. தனிச்சிறை என்றால் என்னன்னு இந்த ஒரு 3 லைனை படிக்கும்போது அற்புதமாக புரிய வரும். ஒரு கைதியை மற்ற கைதிகளிடமிருந்து முழுமையாக பிரித்து, இன்னொரு கைதிக்கும் இன்னொரு கைதிக்கும் எந்தவித பேசும் சந்தர்ப்பம் கூட கிடைக்காது, பார்க்கும் சந்தர்ப்பம் கூட கிடைக்காது. தனிப்பட்ட அறையில் அடைத்து வைப்பது. அடைச்சிருக்கார புரிஞ்சு போச்சு தான் உங்களுக்கு தான். அந்த நபர் யாருடனும் பேச முடியாதபடி, யாருக்கிட்டையும் அவர் பேசவே முடியாது, பார்க்கவே முடியாதுன்ற போது யாருக்கிட்ட பேச முடியும்? அல்லது சமூக தொடர்பு இல்லாமல் பக்கத்தில் அறையில் இருந்தால் கூட பேசிடலாம். இவர் பேசும்போது இவர் குரல் கொடுப்பார், அந்த மாதிரிலாம் இல்லை. இவர் வந்து சம்பந்தமே இல்லாத இடத்துல தனியாக போட்டுடுவாங்க. சமூக தொடர்பு இல்லாதபடி தனிமையில் வைக்கப்படுவது தான் தனிச்சிறை ஆகும். தட் மீன்ஸ் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் ஆகும். செக்ஷன் 11 ஆஃப் பிஎன்எஸ் டிஃபைன் பண்ணி சொல்லுது. இதற்கு சில கால வரம்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். அது என்னன்றதை இந்த லைனில் நம்ம பார்த்தா புரிய வந்துடும். நீதிமன்றம் கடுமையான தண்டனைகளை விதிக்கும் பொழுது, கடுமையான சிறை தண்டனைகளை விதிக்கும் பொழுது ரிகோரியஸ் இம்ப்ரிசான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டை சேர்க்க முடியும். அது மட்டும் அல்லாமல் இது முழுமையான தண்டனை காலத்தில் வழங்க முடியாது. இவர் 7 வருட காலம் ரிகோரியஸ் இம்ப்ரிசான்மெண்ட் வாங்குறார் அப்படின்னா 7 வருடம் தனியான சிறையில் இருக்கவே முடியாது. அதற்கு ஒரு சில கால வரம்புகள் உள்ளன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. லிமிட்டேஷன் இருக்கு. சும்மா 7 வருடமும் ஒருத்தர் தண்டனை தனியார் சிறையில் தண்டிக்க முடியாது. அந்த லிமிட்டேஷனை பற்றி பேசுறது தான் இந்த செக்ஷன் 12 ஆஃப் பிஎன்எஸ். செக்ஷன் 11 பார்த்தீங்கன்னா சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்னா என்னன்னு சொல்லுது. செக்ஷன் 12 பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷனை பற்றி சொல்லுது. எத்தனை நாட்கள் பார்த்தீங்கன்னா அவர் தனிச்சிறையில் அடைக்கப்படலாம். சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டில் தொடர்ந்து 14 நாட்களுக்கு மேல் தண்டனை வழங்க முடியாது. கண்டினியூஸாக ஒரு 14 டேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனிச்சிறையில் அடைத்து வைக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மற்ற கைதிகளோடு தான் அவரை சேர்த்து வைக்க வேண்டும். அல்லது ஒரு மாத காலத்தில் ஒரு மாதத்திற்கு 14 நாள் மட்டும்தான் பண்ண முடியும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 16 நாட்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கைதிகளோடு இணைக்கணும். மறுபடியும் இன்னொரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா 14 நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறி தான் பண்ண முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா கால வரம்பு. இந்த செக்ஷன் 12 பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன் ஆஃப் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டை பற்றி மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சுனில் பத்ரா ஒரு கேஸ் ஸ்டடி பாருங்க. சுனில் பத்ரா வெர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் 1978 என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் என்பது மனிதாபிமற்ற முறையில் அடைத்து வைக்கும் ஒரு தண்டனையாகும். இதில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் கான்செப்டே கிடையாது, இன்ஹியூமன் பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான தண்டனைகளை விதிக்கும் பொழுது ஆனரபிள் கோர்ட், நீதிமன்றங்கள் மிகவும் கவனத்துடன் விதிக்க வேண்டும். சட்டப்பூர்வமான காரணத்திற்காக மட்டுமே இந்த மாதிரியான தண்டனைகளை வழங்க வேண்டும், அல்லாது இந்த மாதிரி தண்டனைகளை வழங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் ஸ்டடியில் தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. சுனில் பத்ரா வெர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். இது ஒரு லேண்ட்மார்க் கேஸ் ஸ்டடியும் கூட. இந்த கேஸ் ஸ்டடி இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்காம தான் வருவேன் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோட எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகுங்க. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.